பிரேஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட மீண்டும் இந்த டெய்லி டெலிவரன்ஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லாம் சேமமாக சுகமாக இருப்பீர்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட எந்த ஒரு அற்புதத்துக்காக, விடுதலைக்காக, ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, ஏசப்பா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து உங்களை மகிழ செய்வார். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 34 அதிகாரம் 8 வசனத்தை வாசிப்போம். ஸ்லாம் சாப்டர் 34 verse 8. ஏசப்பாவுடைய வார்த்தை எப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். என் கண்பார்ந்தவரே, இந்த நாளில் கூட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். நம்முடைய ஏசப்பா நல்லவரும் நன்மைகளை மாத்திர செய்கிற தேவன். ஒருவேளை இந்த உலகத்தில் மனுஷனுங்கள் நம்மள வாழ்க்கையில் கெட்டது நடக்கணும், நம்ம ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது, சமாதானமாக இருக்கக்கூடாது, செழிப்பாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கலாம். ஆனால் இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்கிறார், அவர் நல்லவரும் நன்மைகளை செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் கூட நீங்கள் எந்த ஒரு நன்மை அப்படின்னா நல்ல காரியம் ஏசப்பா என் வாழ்க்கையில் செய்யணும், எந்த ஒரு நன்மைக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ ஏசப்பா உங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை பார்க்க போறீங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, என் வாழ்க்கையில எந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, எந்த நன்மையான காரியம் நடக்கலையே, என் வாழ்க்கையில தோல்வியா இருக்கு, என் வாழ்க்கையில விரக்தியா இருக்குது, நான் எந்த காரியம் எடுத்தாலும் என் வாழ்க்கையில நல்லது நடக்கலைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இன்றைக்கு ஏசப்பாவை நம்புங்க. ஏசப்பாவுக்கு உங்க உள்ளத்துல இடம் கொடுங்க. ஏசப்பாவுடைய வார்த்தை நீங்க விசுவாசிங்க. ஏன்னா ஏசப்பா இன்றைக்கு ஜீவிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த நாள்ல எந்த நன்மையான காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டும், ஒரு மேல உங்க திருமண காரியமா, குழந்தை பாக்கியமா, வீடு கட்டுற காரியமா, இல்லை எந்த காரியங்கள் இருந்தாலும் சரி, ஏசப்பா இன்றைக்கு உங்களுக்கு நன்மைகளை செய்ய போகிறார். தடைப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை திருப்தி ஆக்க போகிறார். அதுதான் ஏசப்பா வசனம் எப்படியா சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதே ருசித்து பாருங்கள். நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த ஊழியத்தின் பாதையில ஏசப்பா எங்களுக்கு நல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவரை ருசிக்கிறோம். எந்தெந்த காரியத்தில் அவரை நோக்கி பார்க்கிறோமோ ஏசப்பா அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். எங்களுக்கு மாத்திரம் இல்லை, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தா நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஏசப்பா ருசிக்க முடியும். அவர் செய்கிற அற்புதங்களை அதிசயங்களை பார்க்க முடியும். அவர் நல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து உங்களை மகிழ செய்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். உங்களுடைய நம்பிக்கை எந்த மனுஷன் மேலே வேண்டாம். இந்த நாளில் ஒப்பு கொடுங்க. ஏசப்பா நான் உண்மை நம்புகிறேன், ஏசப்பா நான் உண்மை விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில் எந்தெந்த ஆசீர்வாதங்கள் தடியாக இருக்கோ, எந்தெந்த நன்மையான காரியங்கள் தடியாக இருக்கிறோ, நீங்கள் அதை கொடுத்து என்னை ஆசீர்வதிப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஏசப்பா நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, ஏசப்பா இந்த அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. நீர் வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாத தேவன். ஏசப்பா எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நன்மைகளை செய்கிற தேவன். இந்த நாளில் கூட எந்தெந்த காரியத்துக்காக என் வாழ்க்கையில் நன்மையான காரியங்கள் நடக்கணும் ஒரு எதிர்பார்ப்போடு இதை பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ, என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டு இருக்காங்களே ஏசப்பா, என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அற்புத செய்வீராக, நன்மையான காரியங்களை செய்வீராக. தடைப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்கள், தடைப்பட்ட எல்லா நன்மைகளால் என் ஜனங்களை திருப்தியாக்குவீராகப்பா. நீர் நல்லவர், நீங்கள் வல்லவர் ஏசப்பா, நீங்கள் போதுமானவராக இருப்பதுக்காக ஸ்தோத்திரப்பா. கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொன்னீர். உம்மை நம்புற பிள்ளைகள் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கட்டும் ஏசப்பா. உம்மை நம்புற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்தப்பா. உம்முடைய நாமத்தை நீங்க மையப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.